ஆழ்வார் நம்மள அர்த்தம் சொல்றதுக்காக இங்க எடுத்து வச்சார், சண்டை போடுறதுக்காக இங்க இருக்கிற அப்படிப்பட்ட ஒரு பரமபக்தனிடத்தை ஆளவந்தார் கடாட்சத்துக்கு பாத்திரமானவரிடத்தில் நமக்கு அபச்சாரம் வந்துள்ள போறதே வேண்டாம் என்று நினைத்துக் கொண்டு ஸ்ரீரங்கத்தேர புறப்பட்டு போனார். சுவாமிக்கு திருவுள்ளம் நொந்து போய் இனி இவளோட வாழ்க்கை நடத்துவது இயலாது, மேலும் சம்பிரதாயத்துக்கு சந்நியாசாசிரமத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று திருவுள்ளம் பற்றினார். துரியாசிரம ஸ்வீகாரம் பண்ணி கொள்ளுகிறாள், சந்நியாசாசிரமத்தை ஏற்றுகிறார். அவளுக்கு வேண்டிய தனத்தை ஏற்பாடு பண்ணி வச்சுட்டார். இப்படி பாபானாம் ஆதரஸ்திரியா என்னும்படி ஸ்பஷ்டமாக்கினாயே. முன்பே திருக்கச்சி நம்பி விஷயமாகவும் ஸ்ரீவைஷ்ணவர் விஷயமாகவும் பாகவத அபச்சாரம் பட்டாய், இப்போதும் பெரிய நம்பி தேவிகளுடனே பிணங்கி அசக்கியாபச்சாரப்பட்டாய். நீ முன்னாடி பட்டது பாகவதாபச்சாரம், இப்ப பட்டது ஏன் சண்டை போடுறேனே தெரியாம காட்ட வெறுப்பு. அப்ப பெருமாள் நினைச்சுப்பார், இவனை இதற்கா படைத்தோம், இதற்கா இருக்க வைத்தோம், எங்கு இருக்க வேண்டியவர் எங்கு கிடந்து துன்பப்படுகிறார். உயர்ந்த பெருமானுடைய திருமார்பிலே கௌஸ்துபஸ்தானத்தில் இருந்த ஆனந்தமா இருக்க வேண்டிய ஜீவாத்மா ஏதோ கல்லிலேயும் மண்ணிலேயும் புழு பூச்சிகளுக்கு நடுவிலே கிட கிடக்குமா போலே நாம் எங்கோ கிடந்து எத்தையோ நினைச்சிருந்தா பெருமாளுக்கு ஆனந்தம் ஏற்படுமா? நாம் இருக்க வேண்டியது அத்தியந்த ஆனந்தத்திலே, நிஜமான சுகத்திலே, பெருமானுடைய திருவடியிலே அமர்ந்து அவனுடைய அணைப்பிலே. அப்பேற்பட்ட உயர்ந்த ஸ்தான ஒரு ஜீவாத்மாவுக்கு காத்துட்டு கிடைச்சே எங்க புழு பூச்சிகளுக்கு நான் இருக்க இந்த வம்பு தும்பு சண்டை பக்கம் உள்ள போகலாமா? இது ஒரு தோணித்து, சரி இனிமே நம்மால் இயலாதுன்னு அதிதி சத்கார யோக்கியதை அன்னைக்கே பிரதிகூலையாய் இருக்கிற பாட்டியை சவாசனமாக தியஜித்து இனி உண்மை விட்டோம் என்ன அவளுக்கு வேண்டிய தனத்தை ஏற்பாடு பண்ணிவிட்டு வாழ்க்கைக்கு வேண்டிய ஆதாரத்தை ஏற்பாடு பண்ணான். கடைசியாய் சந்நியாசாசிரமத்தை ஏத்துக்கிறான். அனந்த சரசி ஸ்நாத்வா விமான சாயையாண்டதே விமுக்த சர்வபாபேட்சா விஷ்ணுலோகம் கச்சதி. அனந்த சரசு புஷ்கரணியிலே நீராடினார், புண்ணியகோடி விமானத்தை தொழுதான், தேவப்பெருமாளையே தன் திருவுள்ளத்திலே கொண்டார். சமயக்கு நாதாத்மயே தீர்த்தே விகாக்கிய கத கில்பிஷைகி. உயர்ந்த நாதம் என்னும் பெயர் பெற்ற பெருமானுடைய காஞ்சி அத்திவரதன் அவருடைய தீர்த்தத்திலே தீர்த்தமாடினார். யதோக்த காரணம் பிக்ஷும் பகவந்தம் வா குருத்வேன அங்கீகிருத்திய சந்நியாசாசிரமம் ஆசிரயிஷ்யாமி என்கிறபடியே சந்நியசிக்க சங்கல்பித்துக் கொண்டு இந்த இடத்துல சன்னியாசத்தை கொடுக்க போறது யார்? யார் அந்த சன்னியாசி இல்லை, தேவப்பெருமாளையே குருவாக வைத்துக் கொண்டு அவரையே கொடுப்பவராக கொண்டு திருதண்டத்தையும் காஷாயத்தையும் ஏற்றுக்கொண்டார். அனந்த சரஸ் புஷ்கரடியில் நீராடினார். கழுத்தளவு தண்ணீர் நின்று கொண்டு சந்நியஸ்தம்மையா சந்நியஸ்தம்மையா அனைத்து பற்றுகளும் கைவிடப்பட்டன என உத்கோஷித்துக் கொண்டு. ஆனா அப்போதே ஒன்னே மட்டும் ஜாகிரதையா சொல்லிட்டார், நம்முடைய மருமகனான தாசரதியை தவிர மத்த அத்தனையும் கைவிட்டோம், மத்த எல்லாத்தையும் விட்டுட்டார். மருமகன் தாசரதியை வச்சிருக்கார். இனிமே தான் அவர் வந்து சேர போகிறார். கூரத்தாழ்வான் ஆசிரியக்கு போறார், மதுரையாண்டான் ஆசிரியக்கு போறார். அதுக்கப்புறம் சுவாமி எல்லாரையும் சேர்த்து எம்பார திருத்த போகிறார். அதுக்கப்புறம் என்ன நடந்ததுங்கிற சரித்திரம் பேரே. இப்போதைக்கு வைராக்கியத்தோட துரிய ஆசிரம சந்நியாசாசிரமத்தை ஏற்றுட்டார். தாயே தந்தை என்னும் தாரமேக்கடை மக்கள் என்னும் நோயே பட்டுழிந்தேன் என்கிறபடியே பகவத் பாகவத ஆச்சாரிய அனுவர்த்தனத்துக்கு விலக்கடியான இந்த சம்சார சம்பந்தம் வேண்டுவதில்லை என்ன இளையாழ்வார் பேரொருளாள பெருமாளையே ஆச்சாரியத்தேன் அங்கீகரித்து விண்ணப்பம் செய்ய தேவப்பெருமாளும் திருவுள்ளம் முகந்தருளி நம் சம்பிரதாயத்துக்கு ஆளாக வந்தார் என்று திருவுள்ளம் போர் ஆனந்தித்து திருதண்டம் உபவீதஞ்ச வாச கௌபீன வேட்டனம் சிக்கியம் கவசமித்யேதது விபிரியாது யாவதாயுஷம். ஒரு சன்னியாசி திருதண்டி சன்னியாசி இந்த மூணையும் விடவே கூடாது. திரேன ராமானுஜர் ராமானுஜ முனிங்கிற திருநாமத்தை சாத்திரார். ராமனுக்கு அனுஜன் ராமானுஜன், ராமனுக்கு தம்பி ராமானுஜன், அனுஜன்னா தம்பி, ராமனுக்கு தம்பி, ராமனுக்கு தம்பி லக்ஷ்மணன் தானே, லக்ஷ்மணனே தானே இளையாழ்வார் லக்ஷ்மண முனி. என்ன லக்ஷ்மணன் தான் ஆதிசேஷன், இவர் தான் ஆதிசேஷன். அப்ப லக்ஷ்மணனாகவே இருக்கிறபடியால் ராமானுஜன் பேர் சூட்டினார். நம்மை ராமானுஜரை மடத்திலே வைத்து வாரும் என்று திருச்சி நம்பிகளுக்கு அருளி செய்ய தேவபெருமான் அலையிடுறார். நம்ம ராமானுஜரை கொண்டு போய் அவருடைய மடத்திலே விட்டு வாரும். மடத்தில கொண்டு போய் விட்டாச்சு. இது ஓர் புறம். மற்றொரு புறத்தே ராமானுஜரும் ஆசிரம தர்மங்களை குறைவர நடத்தி கொண்டு நமக்கு ஆளவந்தார் விசேஷ கடாட்சம் பண்ணினதற்கு ஈடாக விரோதிகளுக்கு அழிந்து ஆனுகூல்யமும் கூடா நின்றதே. விரோதிகள்லாம் தொலைஞ்சுட்டா, அனுகூலமா பெருமாள் நம்ம அனுகிரகிச்சுட்டார். நன்னா கைகள் நடந்துட்டு இருக்கு. ஆளவந்தார் நன்கு கடாட்சித்தார். ஆளவந்த கருத்து திருவுள்ள கருத்து நிறைவேறணும்னா பிரம்மசூத்திரத்துக்கு பாஷ்யம் எழுதணும். ஏன்னா விரல்கள் 3 மடங்கி இருக்கும் இல்லையோ, எல்லாம் நன்னா இருக்கும். கடமையை முடிச்சாகணுமே, வந்த காரியத்தை நடத்தி ஆகணுமே. அந்த 3 விரல்களில் 1 நிமிர பிரம்மசூத்திரம் எழுதணும். அதற்கு நமக்கு ஏற்றவனா ஒருத்தர் கூட இருந்துட்டா தேவையில்லை. யாரா இருக்கலாம்னால் உள்ளங்கை கொணர்ந்த நாயனாரா ஒருத்தர் சமப்பட்டு இருக்காரு.
இவருக்கு சகோதரர் கோவிந்த பெருமாள். அவர் தான் ஏற்கனவே லிங்கம் கையில் பட்டு காளஹஸ்தியில கைங்கரியம் என்றிருந்தாரோ இல்லையோ, அவரை திருத்தணும். 2 சீவையிட்டவாள பெரிய திருமல நம்பிகள் இடத்துல அனுப்பிச்சு வைக்கிறார். அவர் தான் அவரை திருத்துவதற்கு ஏற்றவர். ஏன்னா ஒரு மருமகன் இவர், மற்றொரு மருமகன் எம்பான். எம்பாரம் மாமனே திருத்தட்டம் என்று சொல்லி 2 பேரை அங்க அனுப்பிச்சு வச்சுட்டார். இவர் தேவதாந்தரபரனாய் இருந்தான். அவனை திருத்தி கொண்டு வர அவரால் தான் முடியும். தேசிக அக்ரேசரனான பெரிய திருமல நம்பி கடவன் என்று நிச்சயித்து ஒரு அனுகூல சீவையிட்டவரை அவர் சன்னதிக்கு போக விட்டருள அந்த சீவையிட்டவர் பொறுத்து திருமலை யாத்திரைக்கு போயிட்டு வரையும் கிளம்பி போயிட்டார். அவர் போனவர் திரும்பி வர்றதுக்குள்ள உலகமே மாறிப்போச்சு. அனந்தரம் இவர் இப்படி ஆசிரம பிராப்தி பண்ணி அருளின செய்தியை கந்தாடை முதலியாண்டானும் ஹாரியது குலத்திலகரான திருவருமார்வன் என்கிற திருநாமத்தை உடைய கூரத்தாழ்வானும் கேட்டியவுட. இவா 2 பேரும் இப்ப காஞ்சிபுரத்துக்கு வந்து ராமானுஜரை ஆசிரியிக்க போறார். இவங்க 2 பேர் ஆறுன்னு பார்க்கிறோம். அதிலே மூத்தவர் கூரத்தாழ்வான் 1009வது வருஷத்தில், அதாவது சௌமிய வருஷத்தில் தை மாசம் ஹஸ்த நட்சத்திரத்தில் கிருஷ்ணபக்ஷம் பஞ்சமி திதியில் வியாழக்கிழமை பகவானுடைய மரு திருமரு என்ற ஸ்ரீவத்சத்தினுடைய அம்சமாக கூரம்ங்கிற பிரதேசத்தில் காஞ்சிபுரத்திலே அரக்கோணம் பாதையில் அருகில் இருக்கக்கூடிய கூரம்ங்கிற கிராமம், அந்த கிராமத்தில் கூரத்தாழ்வான் ஸ்ரீவத்சாங்கர் என்கிற திருநாமத்தோடு அவதரித்தார். ஸ்ரீவத்சம் மரு, ஸ்ரீவத்சங்கர மரு அங்க, அதனால் அடையாளமிடப்பட்டவர் ஸ்ரீவத்சாங்கர். ஸ்ரீவத்ச சின்ன மிஸ்ரேபியோ நமவுக்தி மதீமகி எதுத்தய ஸ்திரீ கண்டே யாந்தி மங்களசூத்திரதாம். ஆச்சரியமான व्यक्ति, மொழியை கடக்கும் பெரும் புகழ் படைத்தவர் இவர். ராமானுஜருடைய திருவடியை பற்றவே ராமானுஜருக்கு பெருமை கூடிச்சாம். அப்படின்னா எல்லாராலும் ராமானுஜரால எல்லாருக்கும் பெருமை, ஆனா கூரத்தாழ்வானாலே ராமானுஜருக்கு பெருமை. மொழியை கடக்கும் பெரும் புகழாளர், முக்குறும் மறுத்தவர். எப்பேற்பட்ட உயர்ந்த குலம், உயர்ந்த படிப்பு, உயர்ந்த தனம், எந்த ஆட்யமும் கிடையாது. எந்தவித குறும்பும் இல்லாதவர், மதமே இல்லாதவர் கூரத்தாழ்வான். அனந்தர் என்பாருக்கும் பெருந்தேவி நாச்சியாருக்கும் பெருமானுடைய ஸ்ரீவத்சத்தின் அம்சமாக திருவவதாரம் பண்ணவர். ராமானுஜரோட வயதில் மூத்தவர். எப்படி நம்மாழ்வாரை விட மதுரகவி ஆழ்வார் மூத்தவரோ, அதே போல இங்க ராமானுஜரை காட்டிலும் கூரத்தாழ்வான் மூத்தவர். இவர் ஹாரியத குல திலகர். இதே போல ஸ்ரீபெரும்புதூருக்கு பக்கத்திலே ரொம்ப ஆச்சரியமான திவ்யக்ஷேத்திரம் பேட்டை. பேட்டைன்னு சொல்ல முடியும், அது முதலியாண்டானுடைய அவதார ஸ்தலம். அவர் தான் ராமானுஜருடைய மருமகன், ராமானுஜருடைய சகோதரியினுடைய குமாரர். ராமானுஜருக்கு 2 சகோதரிகள். ஒரு சகோதரியினுடைய குமாரர் தான் முதலியாண்டான்கிற தாசரதி. மற்றொரு சகோதரி முக்கியமான ஞாபகம், இந்த சகோதரிக்கு பூமிநாச்சியார்னு திருநாமம், அவர் குமாரன் தான் இவர். மற்றொரு சகோதரிக்கு கமலாதேவி நாச்சியார்னு திருநாமம். அவரை வரத விஷ்ணு என்பாருக்கு திருக்கல்யாணம் பண்ணி கொடுத்தார்கள். வரத விஷ்ணு நடாதூர் ஆழ்வான் அவருக்கு திருநாமம். அவர் தான் அவருக்கு திருக்குமாரராக பிறந்திருக்கார். அப்ப வரத விஷ்ணு என்ற நடாதூர் ஆழ்வான் ஒரு சகோதரியனுடைய குமாரன். நடாதூர் ஆழ்வானுடைய திருப்பேரனார் தான் நடாதூர் அம்மாள். நடாதூர் அம்மாள் இடத்துலதான் அப்புள்ளார் கைங்கரம் பண்ணி காலக்ஷேபம் பண்றதுக்காக வந்தார். அப்புள்ளாருடைய தான் அவருக்கு மருமகனாக இருக்கு ஸ்ரீ வேதாந்த தேசிகன் காலக்ஷேபம் பண்றதுக்கு வந்தார். ஆக நிறைய மாதுலர் மருமகன் வரவு இருக்கு. அது இந்த நாயில நல்லா தெரிஞ்சுட்டு பிறகு எங்க போய் தேடி பார்த்தாலும் சரி, அது என்னமோ ஒரு கிட்டின நெருக்கம். பாதுகே யஜிராஜஸ்ய கதயந்தி அதாக்கியா தஸ்ய தாசரதே பாதோ சேசா தாரயாம்யம். தாசரதின்னு பேர் பெற்றவர் தான் முதலி ஆண்டான். ராமானுஜருடைய சிஷ்யர்கள் எல்லாம் முதலிகள். அந்த முதலிகள் அத்தனை பேரையும் ஆண்டான். அதனாலதான் அவருக்கு முதலியாண்டான் முதலியாண்டான்னு திருநாமம். அந்த சுவாமி 1027வது வருஷம் புருஷமங்கலத்திலே வரதராஜ பெருமாள் வரதராஜபுரம் இடம் புருஷமங்கலத்திலே பச்சை பெருமாளுடைய ஆஸ்தானத்தில் அனந்த தீட்சிதருக்கும் நாச்சியார் அம்மாவுக்கும் பிரபவ வருஷத்தில் சித்திர மாசம் புனர்வசூ நட்சத்திரத்திலே திருவதாரம் பண்ணார். புனர்வசூல பிறந்திருக்கிறபடியால்தான் ஒரு தாசரதி. ஏன்னா ராமன் புனர்வசூல்யோ, அந்த லக்ஷ்மணன் ராமனுக்கு சகல கைங்கரியங்களை பண்ணார். இங்கே தாசரதியான முதலியாண்டான் ராமானுஜருக்கு எல்லா கைங்கரியத்தையும் பண்ணார். முதலியாண்டானும் கூரத்தாழ்வானும் ராமானுஜரை அடைந்தார்கள். இப்படிப்பட்ட திருநாமத்தை உடைய கூரத்தாழ்வானு கேட்டருளி அதிப்பிரீதியோட பெருமாள் கோயிலுக்கு எழுந்தருளி இவா 2 பேரும் இருந்து ஒருத்தர் பேட்டையில் இருக்கார், மற்றொருத்தர் கூரத்தில் இருக்கார். இருவரும் காஞ்சிபுரத்தை அடைந்து அடியோங்களுக்கு பஞ்சசம்ஸ்காராதிகளை பிரசாதித்தருள வேண்டும் என்று விண்ணப்பம் செய்ய ராமானுஜரன் திருவுள்ள முகந்து அவர்கள் பிரார்த்தித்தபடியே செய்துள்ள அவர்களும் ஆச்சாரிய கைங்கரத்திலிருந்து காலக்ஷேபமே செய்து கொண்டு வந்தார்கள். அந்த சமயத்தில் திரும்ப திரும்ப யாதவ பிரகாசனுடைய திருத்தாயார் அடிக்கடி ராமானுஜரை சேவிக்கிறார். யாதவ பிரகாசனுக்கு மனசுல பட்டு போச்சு.
அப்போதிலிருந்தே தசையதா தப்பியாசமும் சத்தியம் ஞானம் அனந்தமும் அவருக்கு ஞாபகம் வந்துட்டே இருக்கு. யாதவ பிரகாசருக்கே உள்ள உறுத்தின்றே இருக்கு. பிரம்ம ரட்சஸ் இவரைத்தான் கை காட்டுட்டு ஓடி போச்சு. இவரானா எங்கேயோ வடக்க கொண்டு போய் கங்கையில இழுத்த பார்த்தோம், தப்பிச்சுட்டு வந்துட்டார். நமக்கே கூட இவர் சொன்ன அர்த்தம் தான் சரியா இருக்கு. தாயார சுருண்டிருக்கா, சரி இவரிடத்தில் போவோம்னு வந்தான். அப்போ பெருமாளே இவருடைய சொப்பனத்துல எழுந்துருளி தாயாரிடத்திலேயே சொல்றார், இவ்வளவு நாளும் நீ ஏகதண்டி சன்னியாசியா இருந்துட்டு அதுக்கு பூ பிரதட்சணம் பண்றதுதான் பிராயசித்தம். உலகத்தை ஒரு தடவை பிரதட்சணம் பண்ணிட்டு வந்தா தான் பிராயசித்தம், அப்புறம் மாறத்துக்கு முடியும். நான் எங்க பூ பிரதட்சணம் பண்ணுவேன், வயசாயிடுத்தேன். வேண்டாம், ராமானுஜரை ஒரு தடவை பிரதட்சணம் பண்ணு, அது பூ பிரதட்சணம் பண்ணத்துக்கு சமம். அப்போதே நீ ஏற்றுக்கொள்ளப்படுவாய். வந்து சுவாமி திருவடிகளை பற்றினார். அவரும் இவரை அங்கீகரித்து, நீரே யதிகளுக்கு எது தர்மம், சந்நியாச தர்மம் எதுன்னு ஒரு கிரந்தத்தை நிர்மாணம் பண்ணும் என்று ஆணையிடம் யதி தர்ம சமுச்சயம் என்று 11 பர்வங்களோட கூட சீவைஷ்ணவ விசிஷ்டாத்வைத சன்னியாசிகள் எப்படி இருக்க வேணும் அப்படிங்கிற எல்லா சட்டத்தையும் சொல்ற கிரந்தம். அதை அவர் நிர்மாணம் பண்ணி அவரும் கூட இருந்தார். சில காலத்தில் கடுக பெருமான் திருவடிகளை அடைந்தார். யாதவ பிரகாசன் சரித்திரமும் முடிந்தது. உயர்ந்த கதி அவர் அடைந்தார். இனி அடுத்தாற் போலே ஸ்ரீரங்கத்துக்கு செல்வோம். ராமானுஜனும் கூறத்தாழ்வானுக்கு முதலியாண்டானுக்கும் அர்த்தங்களை எல்லாம் சுரண்டிருக்கிறச்சே நம்பெருமாள் சன்னதியிலே சென்று இளையாழ்வாரை தேவரிய சன்னதியிலே நித்தியவாசம் பண்ணும்படி இங்கே அழைப்பித்துக் கொள்ள வேண்டும். ஆளவந்தார் சிஷ்யாலாம் போய் பெரிய பெருமாள் நம்பெருமாள் இடத்துல பிரார்த்திக்கிறார். என்ன இப்படி காலம் போயிட்டே இருக்கு, அவர் வந்து இந்த ஊர்ல சேர வேண்டாமா? சரி, உடனே நம்பெருமாள் சொல்லி அனுப்பிச்சார், பெருமாளே ராமானுஜரை இங்க அனுப்பி வையும். அவர் திரும்ப சொன்னார், தம் தம் அபிமானத்தை புறம்பே போகவிடலன்றோ நாம் நம்பி ராமானுஜனை விடுவது. யாராருக்காவது தாங்கள் தாங்கள் அபிமானம் விட்டான்னா நான் ராமானுஜனை விடுறது. உமக்கும் பெரிய பெருமான்கிற அபிமானம் போல, நமக்கும் காண்பது போல் அண்ணல்கிற அபிமானம் போகல. இருவருக்கும் அபிமானம் உள்ளது. நம் சொத்தை நாம் விடுத மாட்டோம் என்று பெருமாள் சொல்லிட்டார். பக்கத்து பெருமாள் சிரித்து போயிட்டார். என்ன பெருமானே ஒண்ணும் இல்லைன்னு என்ன பண்ணலாம்னால், ஆழ்வார் திருவரங்க பெருமாள் அரையரை பெருமான் அழைத்தான். நாம் சொல்றபடிக்கு போய் தேவ பெருமாளை ஸ்தோத்திரம் பண்ணும், நடப்பதை பாரும். திருவரங்க பெருமாள் அரையர் வந்து சேர்ந்தார். பேரொருடைய மையமாளிகளுடைய கட்சிக்கு வாய்த்தான் என்கிற திருமண்டபத்திலே ஏறி அருளி அனைத்து பொத்தில் உள்ள பரிகரமும் சேவித்திரா நிற்க, திருக்கச்சி நம்பியின் திருவாலவட்டம் பரிமாற நிற்க, அருகே ராமானுஜரும் அவர் உள்ளே செய்த வரதராஜ அட்டகத்தை அனுசந்தித்துக் கொண்டு சேவித்தான் நிற்க. அங்கிருந்து ஆழ்வார் திருவரங்க பெருமாள் அரையர் ஆளவந்தாருடைய திருக்குமாரன். அவர் ராமானுஜருடைய 5 ஆச்சாரியர்கள் ஒருத்தர் தானே. அந்த சுவாமி ஸ்ரீரங்கத்திலிருந்து கிளம்பி காஞ்சிபுரத்துக்கு வந்தார். வையமாடியிலே ஏறினார். கட்சிக்கு வாய்த்தார். திருவண்டவத்தில் தேவ பெருமாள் எடுத்து வெளியிட்டார். ஒரு பக்கத்துல திருக்கச்சி நம்பிகள் விசிறின்றிருக்கார். மற்றொரு பக்கத்துல ராமானுஜர் திருக்கச்சி நம்பிகள் பாடின தேவராஜ அட்டகத்தை தேவ பெருமாள் முன்பே விண்ணப்பம் செய்து கொண்டிருக்கிறார். அப்பதான் இந்த சுவாமி உள்ளவனார். விழுந்து வணங்கினார். ஸ்தோத்திரத்தனம் முதலான கிரந்தங்களை கொண்டு நன்கு தேவ பெருமாளை ஸ்தோத்திரம் என்றார். நம்மை ராமானுஜனை எதிர்கொண்டு அழைத்து வாரும் என்ன திருவுள்ளமாய் அருளார். ஆழ்வார் திருவரங்க பெருமாள் அரையர் அங்கே வந்து சேர்ந்தவர். அந்யோன்னம் குசல பிரஷ்னம் பண்ணி கொண்டிருக்க செய்து அரையரும் வரதராஜனை சேவித்து கதாபுன சங்கர தங்க கல்பக கஜாரவித்தாம் குஷ வஜ்ரலாஞ்சனம் திரிவிக்ரமத்த சரணாம்புஜத்தயம் மதிய மூட்டானம் அலங்கரிஷதி. இந்த திருவடி எப்போது நம் தலைக்கணியாக வைக்கப் போகிறாய்? தாளம் இசைத்து ஆழ்வாருடைய பாசுரங்களை தேவ பெருமாள் உகக்கும்படிக்கு பாடுகிறார். என் நெஞ்சமேயான் என்று தொடங்கி உலகேத்தும் ஆழியான் அத்தியூரான் புள்ளையூர்வான் என்னும் பிணியமிழ் தாமரை மொட்டனர்த்தும் பேரொருளாளர் என்னும் தொழுதள தொண்டர்கள் தவக்கு பிடிபடி தவறர் திருவிசம் பொருளும் பேரொருளாளர் என்னும் பாலை தமிழ் ரசகாரர் பக்தர் வரவும் 1000 என்னும் இப்படி அழகான தமிழ் பாசுரங்களாலே ஆனந்திப்பிக்க அனைத்து சாஸ்திரங்களையும் கேட்டு கேட்டு ஆனந்தப்படும் தேவ பெருமாள் தமிழ் வேதத்தை கேட்டு போற ஆனந்திக்க தன்னுடைய திருவுள்ளம் ஆர்ப்பரித்து திருமணி இப்படியும் அப்படியும் அவசியம். நாம் வரம்பெரும் பெருமாள் வரதராஜ பெருமாள் 2வது வார்த்தை பேச மாட்டோம். நீர் வேண்டிய வரத்தை கேளும். நீர் பாடின பாட்டாலே நாம் ஆனந்தப்பட்டோம். அன்றிருந்து ஆழ்வார் இன்றிருந்து பாடுமா போலே விருப்பப்பட்டோம். உமக்கு வேண்டிய வரத்தை கேளும். இந்த வார்த்தையை வாங்கிக்கிறதுக்காகத்தான் ஆழ்வார் திருவரங்க பெருமாள் அரையர் இவ்வளவு ஆச்சரியமா பாஷர் பாடினார். வார்த்தை வாங்கிவிட்டார். அப்போது தாம் சாத்தி இருந்த திருமுகத்தின் தாழ்விடம் திருப்பரியட்டம் சத்திர சாமராதி வச்சு உண்டான வரிசைகள் எல்லாம் பிரசாதித்தருட ஆழ்வார் பாசுரத்திர தேவ பெருமாளுக்கு இருந்த ஆசை தன் திருமுத்தின் தாவடம் கிரீடத்துல மேல சுத்தி தாவடம் கழுத்துல போட்டு இருந்த கிட்டகரன முத்துமாலே தான் சாத்தின் இருந்த அழகான மாலை தன்னுடைய திருப்பரியட்டத்தை களைந்து 10 கொத்து பரிவாரத்தை போல பக்கத்தில் இருக்க பரிவாரங்களிடத்துல கொடுத்து தீர்த்தம் சீசடகோபம் மாலை முத்து பரிவட்டம் எல்லாம் பிரசாதத்தையும் திருவரங்க பெருமாள் அரையருக்கு தந்துருளி நீர் அர்ச்சிதார்த்த பரிதான தீட்சிதர் நாம் பிரார்த்தித்ததை தந்துள்ள வேண்டும். என்னை கனக்க பாடியருட பெருமாளும் அத்தை கேட்டு பிரீதி
தராய். நாமும் பெண்டு பிள்ளைகளும் ஒழிய எத்தையும் கேளும் கொடுக்கிறோம். நம்மை கேட்க வேண்டாம். ஸ்ரீதேவி பூதேவி நீடாதேவி நாச்சியாரை